ப்ராசஸ் அவங்க பாட்டுல போயிட்டு இந்த ப்ராசஸ் ஓட நீங்க எங்க இருந்து வேணாலும் வாங்க, எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு வாங்க, என்னது எடுத்துக்கலாம். அவங்க கவர்மெண்ட்ல ஏதாவது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார். எதை வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். அப்புறம் ரெக்கார்டு பிரகாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதைத்தான் நானும் சொல்றேன். ரெக்கார்டு பிரகாரம் எல்லாருமே எடுத்துட்டு வாங்க. நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எல்லா பக்கமும் எடுத்துட்டு வாங்க. எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல தானே பார்க்க முடியும். தமிழ்நாடு இது என்ன சார் கொடுமையா இருக்குது? அப்ப ஒருத்தன் காட்ட மட்டும் தான் எடுக்கணும். அது என்ன அர்த்தம்? அது அதுக்கெல்லாம் இங்க யாரு பிரச்சனை இல்ல. ஒருத்தன் காட்ட எடுக்கிறதுக்குலாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எல்லா இடத்துக்கும் எல்லா ஓடையும் எடுத்துட்டு வாங்க. எல்லா ஓடையும் எடுத்துட்டு வாங்க. அது எப்படிங்க நீங்க ஒருத்தன் காட்ட மட்டும் நீங்க பக்கல எடுக்கிறதா எப்படி எடுக்க முடியும்? எடுக்கலாம் இல்ல. பிரச்சனை வரதா பிரச்சனை எது வேணாலும் வரட்டுங்க. இருக்கிற போது நடந்துதான் போக முடியும். நீங்க ஓட்டிங்க. ஏங்க நடந்துதான் போக முடியும். யார் ஏதா டெய்லி இதில் நடந்து போறீங்களா? போயிட்டு இருக்கிறா வேணாம்னா நீ வரைய வேணாம்னா இதான் மாப்பிள்ளை யாராவது வந்தா நான் வேணாங்கிறேன்னா நடந்து போறாலும் போய்க்கும். அவ்வளவுதான். எப்பவும் போல நடந்து போங்க. அவ்வளவுதான். மற்றபடி நான் எதையுமே பண்ண மாட்டேன். இங்க எதுவுமே வாய்ப்பே கிடையாதுங்க. இதுல ஏதாவது மறுபடியும் ஏதாவது நான் வண்டி ஓட்டினா கண்டிப்பா தடுப்பேன். வண்டி ஓட்டனா நானும் இந்த பக்கம் வண்டி எனக்கு பைபாஸ் வரைக்கும் நானும் வண்டி ஓட்டணும். எந்த வண்டியுமே போடாது. எனக்கும் 2 வீலர் போகணும். அந்த பக்கம் தலை வரைக்கும் எனக்கு பைபாஸ்ல போட்டு விடுங்க. எனக்கு பிள்ளைங்க சேத்துல விழுந்து போகுது. எங்களுக்கு பரவடையில எடுத்து கொடுங்க சார். தடை சார் தலைவுல இருந்து தான் சார் வைகை ஸ்கூல்ல இருந்தா சார் சொன்னாங்க. தலைவுல இருந்து அங்க இருந்து வாங்க சார். எல்லாம் அங்க இருந்து தான் சார் வரணும். அங்க இருந்தா வரணும். பிரச்சனை இங்க தானே உருவாது. அங்க தடை இருக்கு சார். போகணும்ல. இவரும் வண்டியில போகணும்ல. போகணும் சார். அங்க தடை இருக்கு சார். அங்க யாரும் அந்த யாரும் மறிக்கலையா சார்? அங்கதான் யாருமே மறிக்கலங்கிறாங்களா? ஏன் சார் இது என்ன சார் கொடுமையா இருக்குது? எந்த இடம் மறிக்கிறாங்க சொல்லுங்க, எடுத்துக்கலாம். எந்த இடம் மறிக்கிறாங்க எந்த இடம் மறிக்கிறாங்க போட்டு கொடுங்க. போட்டு தரதுலண்ணா எந்த இடம் மறிக்கிறான்னு சொன்னாதான் நம்ம எடுத்துக்க முடியும். மறிக்காது. எனக்கு இங்க தடம் நான் போட்டுக்கிறதுனால தானே நீங்க போறீங்க. சரி நீங்க பாத்துக்கங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எப்பயும் போல நடந்துக்குங்க. மேலதிகாரி போனால் மட்டும்தான் இப்போ சொல்றேன். சார் இருக்கிறாரு. நடந்து போனால் மட்டும்தான் விடுவேன். ஒன்லி நடந்து போனால் விடுவேன். இல்லையா நீங்க என்ன சொல்றீங்கன்னா வைகை ஸ்கூல்ல இருந்து நீங்க என்ன அகலம் ஓட இருக்குதோ பூரா எடுத்துட்டு வாங்க. என்ன கேட்க வேண்டாம். எவ்வளவு காடு இருந்தாலும் நீங்க ஓடையில நீங்க நீர்வழிச்சாலை பூரா எடுத்துங்க. நான் வேணானே சொல்ல. என் உயிரை களத்தை அறுத்து போட்டா அனுசரில்லாத போனீங்கன்னா வேற என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நடந்து போனா நான் விடுவேன். இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாளைக்கு 1008 பிரச்சனை இருக்குதா சார். இங்க பாருங்க சார். முந்தானையிலுங்க இப்ப அதெல்லாம் நம்மளதெல்லாம் இல்லைங்க சார். நைட்டு 1:30 மணிக்கு இங்க பாருங்க. நான் சொல்றதுக்காங்க நைட் 1:30 மணிக்கு மரியாதையா பேசுகா. பெரிய மனுஷன் மாதிரியா பேசுது. நீ வாய் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பாருமா எப்படி பேசுது பாரு. பேசக்கூடாது. நான் பேசுறேன். 1:30 மணிக்கு பெரிய மனுஷன் பொம்பளை எப்படி பேசுது பாரு. என்னத்த அப்புறம் பேசுற? என்னத்த அப்புறம் பேசுற? என்னத்த அப்புறம் பேசுற? என்னத்த அப்புறம் போய் பேசுற? ஆமா ஆமா அவங்க அப்படியே நியாயமா பேசுறவங்க. எல்லாருமே போலாம். நானும் வரேன். எல்லாருமே போலாம். யார் காட்டுல ஓடுறதா எல்லா ஓடையும் எடுத்துவாங்க சார். நான் விடுறேன் சார். போலாம் சார். நடுவாண்ட ஒரு காட்டுக்காரன் ஓடையெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் எந்த அதிகாரம் யாரு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. அது எந்த காலத்துலயுமே வேலைக்கு ஆகாது. என்னம்மா நீதான் வா. எந்த பாலுக்காரன்? எந்த பாலுக்காரன்? பால் 10 மாட்டுல பால் பிக்கிறவன் எவன்? அவனை போவானான்னு சொன்னது அந்த பாலுக்காரன். 10 காட்டுல பாலுக்காரன் போவானான்னு எந்த பாலுக்காரன் எப்படி வரல? பாருங்க சண்டையெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். நடந்து மட்டும்தான் சார்.